இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே அவளை நினைச்சு கவலையே பட வேண்டாம். இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த துரம் மட்டும்தான். அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். பாரதியோட சாப்டர் க்ளோஸ். என்ன பவானி அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிற? பக்கம் பக்கமா பேசுவியே, இப்ப வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிற? என்னடா இவள மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சோமே இப்படி வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம இந்த உசுறு இந்த உடம்பு விட்டு போகவே போகாது. உன்னை அழிக்காம நான் சாகவும் மாட்டேன். ஆக மொத்தத்துல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. உங்களோட ஆட்டம் முடிய போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? எங்க ஆட்டம் முடிய போற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னியா? இங்க யாரோட ஆட்டத்தை முடிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார். அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவுக்கு வராத. அப்புறம் ஒரு விஷயத்துல உன்னை பாராட்டி ஆகணும் பாரதி. நீ பயங்கரமான கேடிதான். எவ்வளோ பெரிய டிராப்ல இருந்து தப்பிச்சு எங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிற பாரு. அதுக்கு நான் உன்னை பாராட்டி தான் ஆகணும். சரி, உன் புருஷனோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு நீ ரொம்ப ஆசைப்படுற போல இருக்கு. அதனாலதான் புதைச்ச இடத்துல இருந்து மண்ணை பொழந்துகிட்டு வந்திருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆதி மித்ராவோட கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த நிமிஷம் வரைக்கும் நீ மித்ராவுக்கு எதிரா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அதனால உன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போமா, போ போ போ.